பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்புள்ள தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு செய்தி கொண்டு வர சகோதரியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிற ரிஃப்ளெக்ஷனால நாங்கள் பயனடைந்து பயன்பெற்று இன்னும் நல்லா வேதத்தில் வளர கிருபை தந்தமைக்காக உமக்கு நன்றி ராஜாவே. இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏறடிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே மெயின் Amen. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். Amen. Thank you, Ma. Thank you so much, and a warm welcome. Welcome. Mudal Rajakal, Book of First Kings, is one of the most fascinating books in the Bible because it begins in glory and slowly moves towards tragedy. It continues the story after King David's reign and records the rise of Solomon, the building of the glorious temple, the division of Israel, and the rise of prophets like Elijah. Now, this book is not only about kings and kingdoms, it's about the human heart. Some kings trusted God and brought peace, while others followed idols and led the nation into darkness. Therefore, through victories, miracles, wisdom, droughts, and prophecies, First Kings teaches that obedience to God brings life, but compromise slowly destroys even the strongest kingdom. Therefore, a beautiful hidden theme in First Kings is this: God patiently warns people before judgment comes. Again and again, he sends prophets, miracles, and signs, not because he wants to destroy his people, but because he wants them to return to him. Therefore, a nation's true strength is not in armies, wealth, or fame, but in faithfulness to God. இந்த புஸ்தகம் ஒன்று ராஜாக்கள் ஒன்று அரசர்கள் புஸ்தகம் வேதாகமத்தில் மிகவும் ஆழமான மற்றும் சுவாரஸ்யமான புத்தகங்களில் ஒன்றாகும். இது மகிமையுடன் தொடங்கி மெதுவாக வீழ்ச்சியிலும் துயரத்திலும் முடிகிறது. ராஜா தாவீதின் ஆட்சிக்கு பிறகு சாலமோனின் எழுச்சி, மகத்தான ஆலய கட்டிடம், இஸ்ரேல் ராஜ்யத்தின் பிரிவு, எலியா போன்ற தீர்க்கதரிசிகளின் எழுச்சி ஆகியவற்றை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. இங்கே இந்த புத்தகம் ராஜாக்கள் மற்றும் ராஜ்யங்களை பற்றியதல்ல, மனித இருதயத்தை பற்றியது. சில அரசர்கள் தேவனை நம்பி சமாதானத்தை கொண்டு வந்தார்கள். மற்றவர்கள் விக்கிரகங்களை பின்பற்றி தேசத்தை இருளில் நடத்தினார்கள். வெற்றிகள், அதிசயங்கள், ஞானம், வறட்சி, தீர்க்க தரிசனங்கள் ஆகியவற்றின் மூலம் தேவனுக்கு கீழ்ப்படுதல் ஜீவனை தரும். சமரசம் மெதுவாக பெரிய ராஜ்யத்தையும் அழிக்கும் என்பதை இந்த முதல் ராஜாக்கள் புஸ்தகம் நமக்கு கற்பிக்கிறது. இந்த புத்தகத்தின் மறைந்திருக்கும் அழகான கருத்து, தண்டனை வரும் முன் தேவன் பொறுமையுடன் எச்சரிக்கிறார். மீண்டும் மீண்டும் தீர்க்கதரிசிகள், அடையாளங்கள், அதிசயங்கள் மூலம் மக்களை திரும்ப அழைக்கிறார். அன்று மட்டுமல்ல, இன்று கூட ஒரு காரணத்திலும் ஒரு விதங்களிலும் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அதை கவனிக்கவோ கேட்கவோ அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூட விரும்புவதில்லை. ஆகையால் இந்த புஸ்தகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம், ஒரு தேசத்தின் உண்மையான பலம் படை, செல்வம், புகழ் அல்ல, தேவனுக்கான விசுவாசமே என்று இந்த புஸ்தகம் அழகாக நமக்கு கூறுகிறது. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர், author traditionally believed to be Jeremiah, though uncertain, not sure. A timeline may be around 120 years, 970 to 850 BC. Central theme of First Kings: blessings follow obedience, destruction follow idolatry. Therefore, the temple built by Solomon became one of the most magnificent buildings of the ancient world. Here in this book, we see Solomon wrote wisdom literature, yet later ignored the wisdom he once taught. Therefore, many kings were evaluated with one sentence repeatedly: he did what was right or evil in the eyes of the Lord. God measured rulers by faithfulness, not by popularity. Therefore, God values character more than success. You may be a big person, however successful you are. God sees your character, what type of a person you are. இந்த புஸ்தகம் ஆசிரியர் பாரம்பரியமாக எரேமியா என்று கருதப்படுகிறது, ஆனாலும் உறுதி இல்லை. சுமார் 120 ஆண்டுகள், கிமு 970 850 வருட காலங்களில் இந்த புத்தகத்தின் கருத்து, கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், விக்கிரக ஆராதனைக்கு அழிவு கிடைக்கும் என்பதை இந்த புத்தகம் நமக்கு கூறுகிறது. சாலமோன் கட்டிய ஆலயம் பண்டைய உலகின் மிக அற்புதமான கட்டிடங்களில் ஒன்றாக இருந்தது.
ஞான நூல்கள் எழுதிய சாலமோனே பின்னர் தன் ஞானத்தை மறந்தார். ஆகையால் பல அரசர்கள் குறித்து ஒரே வாக்கியம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அவர் கர்த்தரின் பார்வையில் நன்மையோ தீமையோ செய்தான். தேவன் அரசர்களை புகழால் அல்ல, விசுவாசத்தால் அளந்தார் என்று இந்த புத்தகம் நமக்கு கூறுகிறது. ஆகையால் வெற்றியை விட நல்ல குணத்தை தேவன் மதிக்கிறார். இன்றும் கூட நமக்கு இது பாடம். நாம் வெற்றியை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நாம் எந்த விதமான பர்சன், நம்ம கேரக்டர் என்ன என்று ஆண்டவர் பார்க்கிறார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் டேவிட்ஸ் லாஸ்ட் டேஸ் அண்ட் சாலமன்ஸ் ரைஸ், தாவீதின் கடைசி நாட்கள் மற்றும் சாலமோனின் எழுச்சி. நான் வெறும் தமிழ்ல பேசுறேன். இங்கிலீஷ் தமிழ் டைமாவும். ராஜா தாவீது முதிர்ந்து பலவீனமானார். இதை கண்டு அவரது மகன் அதோனிஜா ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றான். அவன் ரதங்கள், குதிரை படைகள், முக்கியமானவர்களை சேர்த்து கொண்டான். ஆனால் சாலமோன் தீர்க்கதரிசி நாதன் தாவீதின் வீரர்கள் ஆகியோரை அழைக்கவில்லை. ஏனெனில் தேவன் சாலமோனை தேர்ந்தெடுத்ததை அவன் உள்ளத்தில் அறிந்திருந்தான். நேத்தன் மற்றும் பெத்சேபாலும் உடனே தாவீதிடம் செய்தியை தெரிவித்தனர். உடனே தாவீது சாலமோன் அரசரின் கழுதையில் ஏறி கிஹோனுக்கு செல்லும்படி கட்டளையிட்டார். அங்கே சாதோக் ஆசாரியன் அவரை அபிஷேகம் செய்தார். மற்றும் சிப்புக்களின் சத்தம், ட்ரம்பெட்ஸ் முழங்கியது. மக்கள் சாலமோன் ராஜா வாழ்க என்று முழங்கினர். இங்கு இஸ்ரேலில் அரசரின் கழுதையில் சவாரி செய்தது ராஜா அதிகாரத்தின் அடையாளமாக இருந்தது. இதன் மூலம் சாலமோன் உண்மையான வாரிசு என்பதை எல்லோரும் அறிந்தார்கள். அதோனிஜா இதை கேட்டதும் அவன் ஆதரவாளர்கள் பயந்து சிதறி போனார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான திட்டம் ஒரே நொடியில் வீழ்ந்தது என்று இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். மனித திட்டங்கள் உயரலாமானால் நிலைத்திருப்பது தேவனுடைய திட்டமே என்று முதல் 2 அதிகாரங்கள் நமக்கு கூறுகிறது. அடுத்து சாலமோன்ஸ் விஸ்டம் அண்ட் டெம்பிள், சாலமோனின் ஞானமும் ஆலயமும். இங்கே சாலமோன் கிபியோனில் தேவன் சாலமோனுக்கு கனவில் தோன்றி, நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். சாலமோன் செல்வம், நீண்ட ஆயுள், பகைவர்களின் அழிவு எதையும் கேட்கவில்லை. தேவ மக்களை நடத்த ஞானம் மட்டுமே கேட்டான். தேவன் மகிழ்ந்து அவனுக்கு அபாரமான ஞானம், செல்வம், கௌரவம், சமாதானம் அனைத்தையும் கொடுத்தார். யோசுவாவின் காலத்தில் கிபியோன் ஏமாற்றத்துடன் தொடர்புடைய இடமாக இருந்தது. ஆனால் தேவன் அந்த இடத்தையே ஆசீர்வாதத்தின் இடமாக மாற்றினார். ஆகையால் கடந்த தவறுகளை கூட தேவன் புதிய ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் என்று நமக்கு இந்த அதிகாரம் கூறுகிறது. சாலமோனின் ஞானம் உலகம் எங்கும் புகழடைந்தது. 2 பெண்கள் ஒரே குழந்தையை தங்களுடையது என்று கூறிய போது அவர் கொடுத்த தீர்ப்பு உண்மையான தாயின் இரக்கத்தை வெளிப்படுத்தியது. பின்னர் சாலமோன் எருசலேமில் மகத்தான ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தை முடிக்க 7 ஆண்டுகள் ஆனது. லெபனோன் தேவதாரு மரம், பொன் அலங்காரம், பெரிய கெருபுகள், செதுக்கப்பட்ட பனைமர வடிவங்கள், வெண்கல பொருட்கள் ஆகியவை ஆலயத்தை நிரப்பின. இந்த ஆலயத்தை கட்டும் ஒரு உண்மை, ஆலய தளத்தில் சுத்தி சத்தமே கேட்கவில்லையாம். அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது எந்த ஒரு சத்தம் வரவில்லையாம். கற்கள் வேறு இடத்தில் முன்பே தயார் செய்யப்பட்டிருந்தன என்று 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் ஆலயம் பரிசுத்த அமைதியில் கட்டப்பட்டது. உடன்படிக்கை பெற்றி ஆலயத்துக்குள் கொண்டு வரப்பட்ட போது தேவனுடைய மகிமை மேகமாக நிரம்பியது. ஆசாரியர்கள் கூட அங்கே நிற்க முடியவில்லையாம். மற்றும் ஷீபா ராணி தொலை தூரத்திலிருந்து சாலமோனின் ஞானத்தை சோதிக்க வந்தாள். அவள் எல்லாவற்றையும் பார்த்து கேட்ட செய்திகள் அவள் ஆச்சரியம் அடைந்து சென்றாள் என்று நாம் படிக்கிறோம். தேவனோடு இணைந்திருக்கும் ஞானம்தான் உண்மையான மகிமையை தரும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். சாலமன்ஸ் ஃபால், தென் we see chapter 11, சாலமோனின் வீழ்ச்சி. இப்ப எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு மிகவும் புகழடைந்த மனிதராக ஆனார். ஆனால் என்ன ஆகிறது? அபாரமான ஞானம் இருந்தும் சாலமோன் மெதுவாக தேவனிடமிருந்து விலகினார். அந்நிய பெண்களை மணந்ததால் அவரது இருதயம் விக்கிரகங்களின் பக்கம் திரும்பியது. ஆலயத்தை அர்ப்பணித்த அதே மனிதன் பின்னர் விக்கிரக ஆராதனை அனுமதித்தான். இங்கே சாலமோனின் வீழ்ச்சி திடீரென அல்ல, மெதுவான சமரசங்களின் விளைவாக இருந்தது. இதனால் ராஜ்யம் பிளக்கும் என்று தேவன் அறிவித்திருந்தார். கீழ்ப்படிதல் இல்லாத ஞானம் இறுதியில் ஆவிக்குரிய குருட்டுத்தனமாக மாறும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். பிறகு
ராஜ்யங்கள் பிரிந்தன. ராஜ்ய பிரிவு, kingdom gets divided. After Solomon's death, his son Rehoboam became king. சாலமோன் இறந்த பின் அவரது மகன் ரெகோபயாம் ராஜாவானான். மக்கள் பாரமான சுமைகளை குறைக்கும்படி கேட்டார்கள். மூப்பர்கள் தயவுடன் நடக்க சொன்னார்கள். ஆனால் இளைஞர்கள் கடுமையாக பேச சொன்னார்கள். ரெகோபாம் பெருமையுடன் அவன் கூறுகிறான், என் சிறு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது என்று. அவ்வளவு ஒரு பெருமையுடன் அந்த ரெகோபாம் ஆட்சி செய்கிறான். இதனால் வடக்கு கோத்திரங்கள் கிளர்ச்சி செய்தது. ஜெரோபாமை பின்பற்றின வடக்கு கோத்திரங்கள். இஸ்ரேல் 2 ராஜ்யங்களாக பிரிந்தது. யூதா தெற்கு ராஜ்யமானது. இஸ்ரேல் வடக்கு இடமாக மாறியது. இங்கே மக்கள் எருசலேமுக்கு சென்றால் மீண்டும் ஒன்றாகி விடுவார்கள் என்று ஜெரோபாம் பயந்தான். அதனால் பெத்தேல் மற்றும் டானில், பெத்தேல் அண்ட் டான் அந்த இடங்களில் போர்க்கன்றுகளை வைத்தான். அரசியல் பயம் ஆவிக்குரிய அழிவை உண்டாக்கியது இங்கே. ஆகையால் பெருமை ஒற்றுமையை உடைக்கும், தாழ்மை மக்களை காக்கும் என்று நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். பின்னர் ஈவில் கிங்ஸ் ரைஸ், தீய அரசர்கள் ராஜாக்களின் எழுச்சியை பற்றி படிக்கிறோம். இஸ்ரேலில் பல ராஜாக்கள் பாவத்தில் நடந்தார்கள். ஆனால் ஆகாப் மிகவும் தீயவர்களில் ஒருவனாக இருந்தான். அவன் மனைவி ஜெசபேலின் தாகத்தில் பாகால் ஆராதனையை நாடு முழுவதும் பரப்பினான். ஜெசபேல் ஒரு தீய ராணி மட்டுமல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தேடி கொன்றவள். அவளால் விக்கிரக ஆராதனை ஒரு திட்டமிட்ட இயக்கமாக மாறியது. இங்கே தலைவர்களின் தீமை முழு தேசத்தையும் இருளில் இழுத்து செல்லும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். பின்னர் எலியாவின் துணிச்சலான நிலை பற்றி படிக்கிறோம். எலைஜாஸ் போல்ட் ஸ்டாண்ட். இங்கே எலியா திடீரென ஆகாவின் முன் தோன்றி தேசத்தில் வறட்சி வரும் என்று அறிவித்தார். பஞ்ச காலத்தில் தேவன் காகங்களின் மூலம் செரித் ஆற்றங்கரையில் அவரை போஷித்தார். யூத சட்டப்படி காகங்கள் அசுத்தமான பறவைகளாக கருதப்பட்டன. ஆனால் தேவன் அதையே பயன்படுத்தி எலியாவை போஷித்தார். மனித எதிர்பார்ப்புகளால் தேவன் கட்டுப்படுவதில்லை என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். பின்னர் எலியா சரேபாத்தில் ஒரு விதவையின் வீட்டில் தங்கினார். அவளுடைய மாவும் எண்ணெயும் பஞ்ச காலத்தில் குறையவில்லை. அவளுடைய மகன் இறந்தபோது எலியா ஜெபித்து 3 முறை குழந்தையின் மேல் படுத்துக்கொண்டார். தேவன் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தார். இது வேதாகமத்தில் பதிவான முதல் உயிர்த்தெழுதல் அதிசயம் ஆகும். பின்னர் எலியா 400 கார்மேல் மலை பற்றி படிக்கிறோம். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கார்மேல் மலையில் சவால் செய்தார்கள். அவர்கள் நாள் முழுவதும் கூப்பிட்டும் நெருப்பு வரவில்லை. ஆனால் எலியா 12 கற்களால் கர்த்தரின் பலிபீடத்தை மீண்டும் கட்டினார். ராஜ்யம் பிரிந்திருந்தாலும் தேவனுடைய மக்கள் ஒரே ஜனம் என்பதை இது காட்டியது. பின்னர் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி பலி, மரம், கற்கள், தண்ணீர், மண்ணையும் சுட்டெரித்தது. மக்களெல்லாம் கர்த்தரே தேவன் என்று முழங்கினர். இதிலிருந்து நமக்கு தெரிவது, வறட்சி காலத்திலும் எலியா பலிபீடத்தின் மேல் தண்ணீர் ஊற்றினார். அதிசயம் நடப்பதற்கு முன்பே தேவனின் முழு நம்பிக்கை அவர் வைத்திருந்தார். ஆகையால் வெற்றிக்கு பிறகு எலியா பயந்து ஓடினார். ஒரே மலையில் காற்று, பூகம், அக்கினி வந்தது. ஆனால் தேவன் மெதுவான சத்தத்தில் அவரோடு பேசினார். ஆகையால் தேவனுடைய பெரிய செயல்கள் அமைதியான ஒப்புக்கொடுத்த இதயங்களில் ஆரம்பிக்கின்றன என்று நமக்கு தெரிய வருகிறது. பின்னர் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை பற்றி படிக்கிறோம். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை விரும்பினான். ஆனால் அது குடும்ப சுதந்திரம் என்பதால் நாபோத் மறுத்தான். ஜெசபெல் பொய்யான குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி நாபோத்தை கொல்ல செய்தாள். பின்னர் ஆகாப் தோட்டத்தை கைப்பற்றினாள். ஆனால் எலியா வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவித்தார். இங்கே நாபோத் அரசரின் தயவையும் பணத்தையும் விட தேவனுடைய உடன்படிக்கை சுதந்திரத்தை மதித்தான். ஆகையால் ரகசிய அநியாயங்களையும் தேவன் காண்கிறார், நீதியை அவர் காப்பார் என்று நமக்கு இந்த அதிகாரம் கூறுகிறது. பின்னர் மிகாயாஸ் ப்ராஃபசி அண்ட் ஆகாப்ஸ் டெத், மிகாயாவின் தீர்க்க தரிசனம் மற்றும் ஆகாபின் மரணம் பற்றி நாம் படிக்கிறோம். போருக்கு முன் 400 தீர்க்க தரிசிகள் ஆகாபுக்கு வெற்றி கிடைக்கும் என்றார்கள். ஆனால் மிகாயா மட்டும் உண்மையை பேசினார். இஸ்ரேல் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறிவிடும் என்றார். ஆகாப் எச்சரிக்கையை புறக்கணித்து வேஷம் மாறி போருக்கு சென்றார். இங்கே தற்செயலாக ஏற்பட்ட ஒரு அம்பு ஆகாவை துல்லியமாக தாக்கியது. மனிதருக்கு தற்செயலாக தோன்றியது, தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருந்தது. ஆகையால் அவன் இறந்த பின்
எலியாவின் தீர்க்க தரிசனப்படி நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கின. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தோல்வி அடையாது என்பதை இங்கு நாம் தெரிந்து கொள்கிறோம். முதல் ராஜாக்கள், First Kings begins with the glory of a united kingdom, the wisdom of Solomon, and the beauty of the temple, but it ends with division, idolatry, and judgment. Yet, even in decline, God continued sending prophets like Elijah to call his people back. This book reminds us that success without faithfulness cannot last. Therefore, a heart fully devoted to God is greater than wisdom, wealth, power, or fame. That's the message from the book of First Kings. ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் ஒன்றுபட்ட ராஜ்யத்தின் மகிமை, சாலமோனின் ஞானம், ஆலயத்தின் அழகு ஆகியவற்றுடன் தொடங்குகிறது. ஆனால் பிரிவு, விக்கிரக ஆராதனை, நியாய தீர்ப்பு ஆகியவற்றுடன் முடிகிறது. ஆனால் வீழ்ச்சிக்குள்ளும் தேவன் எலியா போன்ற தீர்க்கதரிசிகளை அனுப்பி மக்களை திரும்ப அழைத்தார். விசுவாசமில்லாத வெற்றி நிலைத்திருக்காது என்பதை இந்த புத்தகம் நமக்கு நினைவூட்டுகிறது. தேவனுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் ஞானம், செல்வம், அதிகாரம், புகழ் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு இன்று ராத்திரி கூறுகிறது. இது இன்றைக்கும் இப்பொழுதும் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் எடுக்கப்படும். இந்த வசனத்தின் மேல்தான் ஆசீர்வதிக்கப்படும். நம்மிடம் என்ன இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற இதயம் நம்மிடம் இல்லை என்றால் there is no value for anything that what we have. ஆகையால் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவரை நேசிக்கும்படியாக நாம் வைத்துக்கொள்ள ஆண்டவருடைய கிருபைக்காக வேண்டுவோம். Amen. And thank you all for joining us, listening and being there. God bless. See you all next week. Reading continue பண்ணுங்க. I'll make you host and leave. Thank you, ma'am. Thank you. Thank you, Thank you, ma'am. ma'am. Thank you, ma'am. Good night. Thank you, ma'am. Good night. Thank you.